செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 2வது நாளாக நடைபெற்றது. இதனால் தினசரி 30,000 மூட்டை சர்க்கரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கும் ஆலை நிர்வாகத்திற்கும் இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 2 பொதுத்துறை மற்றும் 15 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உட்பட அரசு சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. மேலும் சர்க்கரை ஆலைகளில் கரும்புகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். கரும்புகளை ஏற்றி செல்லும் லாரி மற்றும் டிராக்டர் உரிமையாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இவ்விவகாரத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுடைய கோப்பு பலமுறை நிதித்துறைக்கு சென்றும் நிதித்துறையில் எங்களுக்கு தடையாக இருப்பதாக தற்போது தெரிய வருகின்றது. எனவே தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றி தருமாறு அனைத்து ஆலையின் சார்பாகவும் எங்களுடைய செய்யார் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அனைத்து ஊழியர்கள் சார்பாகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அறுவடை செய்த நெல்லை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அதனை சுற்றி சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2 போகம் பயிரிடப்பட்டு 2 போகம் சாகுபடி செய்யப்படும் இந்த நெற்பயிர்கள் முல்லை பெரியாறின் பாசனம் மூலம் பாசன வசதி பெறுகிறது. ஜூலை மாதம் நடவு செய்யப்படும் நெற்பயிர்கள் அக்டோபர் மாதத்திலும், ஜனவரி மாதம் நடவு செய்யப்படும் நெற்பயிர்கள் ஏப்ரல் மாதத்திலும் அறுவடை செய்யப்படுவது வழக்கம். இதனிடையே மூட்டை ஒன்றுக்கு 500 ரூபாய் என்று விலை நிர்ணயித்து கொள்முதல் செய்யப்படும் நெற்பயிர்க்கான விலையை அரசு உயர்த்தி தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்களை உடனடியாக கொள்முதல் செய்ய அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்க நெல் கொள்முதல் பண்ணியும் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகலை, போதுமான அளவு விலையும் கிடைக்கல. பார்க்கும்போது டீசல் விலை, பெட்ரோல் விலை எல்லாமே இப்போ விலைவாசி கூடுறதுனால யாரையுமே வச்சு வேலை செய்ய முடியல. படிப்படியாக விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே வருது. இலங்கை செல்லும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் இடம்பெறாதது வருத்தமளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் செயல்படுத்தப்படும் தமிழர்களுக்கான மறுவாழ்வு திட்டங்களை பார்வையிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று வருகிற 16ஆம் தேதி கொழும்பு செல்கிறது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான எம்பிக்கள் குழு கொழும்பு செல்ல இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட அனைத்து கட்சிகளும் இடம்பெறாதது வருத்தமளிக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இந்த குழுவில் அழைக்கப்படவில்லை என்கின்ற செய்தியும் சேர்க்கப்படவில்லை என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். டெல்லியை ராணுவம் முற்றுகையிட்டதாக வெளியான தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்த அவர், இதுபோன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்ளத்தக்க துணிச்சலான பிரதமர் வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் அப்போது குறிப்பிட்டார். தங்கத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள சுங்கவரி உயர்வை குறைக்க கோரி நாளை நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசப்போவதாக தமிழ்நாடு நகைக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த நகைக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் ஜலானி, இந்த பிரச்சினை தொடர்பாக நாளை நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசப்போவதாகவும், பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் தெரிவித்தார். அறிவித்த உடனே மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. சென்னை டெல்லிக்கு பேச்சுவார்த்தை மத்திய அரசோடு பிரணாப் முகர்ஜியோடு நடத்த வேணும்னு சொல்லிட்டு, அதுக்காக நாங்கள் நாளைக்கு டெல்லிக்கு போகிறோம். டெல்லிக்கு போயிட்டு மத்திய அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கும் பட்சத்தில் இந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக தீர்வு ஏற்படாவிட்டால் இந்த போராட்டம் நடக்கும், மேலும் தீவிரப்படுத்தப்படும் இந்த போராட்டம். மேலும் இந்த போராட்டத்தால் மத்திய அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஜெயந்திலால் ஜலானி தெரிவித்துள்ளார். இதனிடையே தங்கத்தின் மீதான சுங்கவரி உயர்வை குறைக்க கோரி தமிழகம் முழுவதும் இன்று 2வது நாளாக நகைக்கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆவடி, அம்பத்தூர், திருநின்றவூர், பூந்தமல்லி மற்றும் பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை மற்றும் அடகு கடை உரிமையாளர்கள் இன்று மோட்டார் சைக்கிள் பேரணியை நடத்தினர். இதேபோல் மதுரை மாவட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட தங்க நகை கடைகள் இன்று அடைக்கப்பட்டு இருந்தது. இதனால் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் நகைக்கடை பஜார் வெறிச்சோடி காணப்பட்டது.
பணி நிரந்தரம் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் ஒருநாள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் பணி நிரந்தரம், அகவிலைப்படி ஊதியம், இடம் மாறுதலில் கவுன்சிலிங் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் ஒருநாள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இப்போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் தா. பாண்டியன் தொடங்கி வைத்தார். மதுபானத்தின் மூலமாக அரசு வருமானம் 1/3 இன்றைய தினம் இருக்கின்றது. இதை மேலே அதிகரிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை நாம் சொன்னவர்களை ஏற்று அமலாக்க வேண்டும். தவிர ஊழியர்களை மிரட்டுகின்ற அச்சுறுத்துகின்ற போக்குகளை மேலதிகாரிகள் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம். அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று ஜெயலலிதா தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் திருவிடைக்கழி முருகன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்தனர். நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திருவிடைக்கழி முருகன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து முருகனை வழிபட்டனர். இதேபோல் தஞ்சாவூரில் உள்ள பழமை வாய்ந்த கோடியம்மன் கோவிலில் பச்சைக்காளி பவளக்காளி திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெண்களை துன்புறுத்துவது டெல்லியில் அதிகரித்து வருகிறது. டெல்லியில் சமீப காலமாக பணிக்கு செல்லும் பெண்கள், கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடம் செல்லும் மாணவிகள், குடும்ப தலைவிகள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுவதாக ஈவ் டீசிங் போன்ற கொடுமைக்கும் உள்ளாகின்றனர். 5 பேரில் 4 பேர் இவ்வாறு கொடுமைப்படுத்தப்படுவதாக ஒரு ஆய்வில் பரபரப்பான தகவலும் வெளியானது. தங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட கொடுமைகளை கண்டித்து டெல்லியில் இன்று பெண்கள் ஊர்வலம் நடத்தினார்கள். அப்போது அவர்கள் தங்களுக்கு போதிய பாதுகாப்பும் உரிமைகளும் கோரி கோஷம் எழுப்பியவாறு சென்றனர். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்த மாணவி மின் மோட்டாரில் சிக்கி பரிதாபமாக பலியானார். நேபாள நாட்டைச் சேர்ந்த ஷீஜனா கைரே என்பவர் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். பல்கலைக்கழகத்தில் அரைக்கும் இயந்திரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது எந்திரத்தின் மின் மோட்டாரில் எதிர்பாராத விதமாக அவரது துப்பட்டா மாட்டிக்கொண்டது. இதனால் கழுத்து இறுகி சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். மாணவி உயிரிழந்த சம்பவம் குறித்து நேபாளில் உள்ள அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சக மாணவிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படும் பெரிய பிரச்சினை பெண் உடை மாற்றி கொண்டு வருவதுதான். மணிக்கணக்கில் நேரத்தை எடுத்துக்கொண்டு உடை மாற்றி வருவார்கள். அதற்குள் ஆண்களுக்கு ஆத்திரமே வந்துவிடும். ஆனால் இங்கே பாருங்கள், கண்மூடி கண் திறப்பதற்குள் பெண்ணின் உடை மாறிவிடுகிறது. ஐரோப்பிய நாட்டு பெண் என்பதால் கனப்பொழுதில் உடை மாறிவிடுகிறது. புடவை என்றால் அவ்வாறு மாற்ற முடியாது. இந்த உடை மாற்று நிகழ்ச்சி வியப்பை தருகிறது அல்லவா? பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதல், 4 பேர் பலி, 13 பேர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.